வணக்கம் நேயர்களே. இன்றைய கதையின் தலைப்பு கொள்ளுப்பாட்டி. எழுதியவர் கே. அசோகன். கதைக்கு போகலாம் வாங்க. சங்கரன் முகம் மகிழ்ச்சியில் திளைத்தது. அதைவிட குட்டி பொண்ணு ஷர்மிளா முகமோ அதைவிட பிரகாசமாயிருந்தது. அவருக்கு சரி, ஷர்மிளாவுக்கு என்ன? மீனுவுக்கு முகத்தில் பயம் ஒட்டிக்கொண்டது. காரணம், மாமியாருக்கு மாமியார் வருவதாய் தகவல். மாமியாரே குடைச்சல், இதில் மாமியாருக்கு மாமியாரா? ஐயோ, வேண்டவே வேண்டாம். என்ன பாடுபட போகிறேனோ? என் தலை உருளுவது சர்வ நிச்சயம். தானாகவே பேசிக்கொண்டாள். என்ன மீனு, தனியா பேசிக்கிற? சங்கர் கேட்க, எனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சுக்கு. முகத்தை திருப்பிக் கொண்டு பதிலடி கொடுத்தாள். அதை காதில் வாங்காமல் மாமியாருக்கு மாமியாரை, அதாவது கொள்ளுப்பாட்டியை கூட்டி வர போனான். மாமியாருக்கு மாமியாரான கொள்ளுப்பாட்டி வந்தாள். ஆட்டோவில் இருந்து இறங்கியவுடன் நேராக படுக்கை அறைக்கு போய் உடைமைகளை வைத்துவிட்டு சமையல் அறையை நோட்டம் விட்டார் கொள்ளுப்பாட்டி. வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரவே இல்லை. எல்லாமே முடித்துக்கொண்டு மீண்டும் படுக்கை அறை போனவர், மீனு, உன் பொண்ணு ஷர்மிளா எப்ப வரும்? கேள்வியை கேட்டார். 4 மணிக்கு வரும் அத்தை. அத்தைக்கு அத்தையை எப்படி கூப்பிடுவது என குழம்பி அத்தை என்றே கூப்பிட்டாள். 4 மணிக்கு குட்டி பொண்ணு ஷர்மிளா வந்து ஓடி போய் கொள்ளுப்பாட்டியிடம் ஒட்டி கொண்டாள். சமையல் அறையில் இருந்து ஷர்மிளா, குட்டி, ப்ரோக்ரஸ் போட் கொடுத்தாங்களா? என்ன ரேங்க்? மீனுவின் கேள்வி படுக்கை அறை வரை கேட்டது. இருமா, பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கேன், தொந்தரவு பண்ணாதேமா, குரல் கொடுத்தாள் ஷர்மிளா. என்ன பொண்ணு பாட்டி இருக்கிற தைரியத்துல மதிக்க மாட்டேங்கிறது, புலம்பிக் கொண்டாள். புலம்பலுக்கு பின், ஷர்மிளா குட்டி, பாட்டிக்கு ஜானி ஜானி ரைம் சொல்லி காட்டு என மீனு சொல்ல, அதெல்லாம் ஸ்கூல்ல மட்டும் வச்சுக்கோ, நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன், கேட்டுக்கோ, கொள்ளுப்பாட்டி ஷர்மிளாவிடம் சொன்னார். அப்பாவும் அம்மாவும் எப்ப பார் வீட்டு பாடம் படி, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட், ரேங்க் கார்டு இதான் கேட்குறாங்க. நீங்க தான் கதை சொல்ல வந்திருக்கீங்க, அதனால நீங்க இங்கேயே இருந்துருங்க பாட்டி என்றாள் ஷர்மிளா. ஷர்மிளா முகம் பிரகாசமாய் மாறியதற்கான நியாயத்தை மீனு உணர்ந்தாள்.